நான் ஒரு கவிதை படித்தேன். அப்பா பற்றி கதை சொன்னல, அம்மா பற்றி ஒரு கதை சொல்கிறேன். அம்மா பற்றி ஒரு கவிதை படித்து அசந்து போனேன். கவிதை அகவின்னு ஒரு கவிஞன் இருக்கான் தமிழில், பெரம்பலூர்காரன். அவன் எழுதிய கவிதை சொன்னான், ரொம்ப பிரமாதமான கவிதை இது. அப்பா கவிஞராகவும் இருக்கிறார், அக்கா பாடகியாகவும் இருக்கிறார், தம்பி ஓவியராகவும் இருக்கிறார், தாத்தா ஆன்மீகவாதியாகவும் இருக்கிறார், பாட்டி கதை சொல்லியாகவும் இருக்கிறாள், அம்மா தான் அம்மாவாக மட்டும் இருக்கிறாள் என்று அந்த கவிஞன் கவிதை சொன்னார். எவ்வளவு சிம்பிள் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ சிம்பிள். ஆனால் இதை விட வலிமையாக சொல்ல முடியுமா? நீங்கள் அப்போ நான் மனதில் பற்றி சொல்லி நிறைவு செய்கிற நண்பர்களே, எல்லாவற்றையும் இலக்கியங்கள் மிக அற்புதமாக பேசுது. நான் என்னுடைய புத்தகத்தில் மக்கள் கலெக்டர் மலையப்பன்னு கட்டளிச்சிருப்பேன். அந்த கட்டட துவக்கத்தில் ஒரு கவிதை சொல்லியிருப்பேன், நரிக்குறவர்களை பற்றிய கவிதை. அந்த கவிதை ஏன்னா மக்கள் கலெக்டர் மலையப்பன் தன் வாழ்வில் இந்தியாவிலேயே முதல் முறையாக நரிக்குறவ மக்களுக்கு வீடு கட்டி நிலம் கொடுத்தது நம் தமிழ் மண்ணை சேர்ந்த கலெக்டர் மலையப்பன் தான். நீங்கள் ஜெய்பீம் படத்துக்கெல்லாம் முன்னாடியே நடந்த விஷயம் இது. ஜெய்பீம் படத்தில் முன்னாடி நடந்த கதை இது. அந்த கட்டுரை எழுதும் போது எனக்கு ஒரு கவிதை தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த கவிதை எழுதியவர் நாகையில் இருக்கிற சதீஷ் பிரபு என்கிற ஒரு அட்வொகேட். அவர் கவிதையில் சொன்னார், கல்வியாண்டின் இறுதியில் நடக்கும் ஆண்டு விழாவின் மாறுவேட போட்டி வரை காத்திருக்க வேண்டி இருக்கிறது ஒரு குறவனின் மகளோ மடலையர் பள்ளியில் நுழைவதற்கு. கவிதை புரியுதா உங்களுக்கு? அந்த மாறுவேஷ போட்டி போடுவாங்க, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், அதில் தான் வவுசியாக போடுவாங்க, நரிக்குறவம் போடுவாங்க. இல்லை, நரிக்குறவம் ஆண்டுக்கு ஒரு முறை தான் வேஷம் போடுவாங்க. அந்த கவிஞன் சொல்கிறான், ஒரு மடலையர் பள்ளியில் ஒரு நரிக்குறவனின் மகளோ வருவதற்கு ஓராண்டு காத்திருக்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னான் பாருங்க. இதுதான் சமூக நீதி. நீங்கள் ரொம்ப பேர் நினச்சிட்றீங்களா சமூக நீதி என்னன்னு? எனக்கு எப்பவுமே சந்தேகம் உண்டு. சமூக நீதிங்கிறீங்களே, இப்போ சமூக அநீதின்னு உண்டா? கேள்வி சரிதானே சார்? சமூக அநீதியில் எது முன்னால் உள்ளது, எது பழையது? சமூக அநீதியா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், சமூக அநீதிதான் பழமையானது. சமூக அநீதிதான் சமூகத்தின் மூத்தது. அதை சரி செய்வதற்கு வந்ததுதான் சமூக நீதி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் இந்த நரிக்குறவ கவிதை எவ்வளவு மேம்பட்டது என்பது உங்களுக்கு புரியும்.